சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல பிராங்கஸ்டீன் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். ஹாலிவுட்ல வித்தியாசமான கதைக்களத்துக்கு பஞ்சமே இருக்காது. அந்த வகையில செம வித்தியாசமான கதைக்களத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பிராங்கஸ்டீன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே உயிரை கையில பிடிச்சிட்டு ஒரு கப்பலை நோக்கி வேகமா ஓடி வராரு. சோ அந்த விஞ்ஞானியை பின்தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ராட்சசன் அவரை கொலை பண்றதுக்காக துரத்திட்டு வரான். அப்போ அந்த கப்பல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ராட்சசனை சுடுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவனுக்கு பட்ட காயம் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னால குணமடையுது. எப்படியோ அவனை அங்க இருக்கிற தண்ணியில தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து டெம்பரவரியா அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா விக்டர் அப்படிங்கிற விஞ்ஞானி தன்னுடைய கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ராட்சசனை தான் தான் உருவாக்கினார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பல இறந்து போன பிணங்களுடைய பாகங்களை வச்சுதான் அந்த ராட்சசனை உருவாக்கினார் அப்படின்னும் சொல்றாரு. சோ அப்படிப்பட்ட அந்த ராட்சசன் எப்படி தன்னை உருவாக்கின அந்த விஞ்ஞானியை கொல்ல வரான் அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, பல பிரம்மாண்ட படங்களை இயக்கிய கில்மோரா டெல் டோரா தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த முறை ஹியூமன் எமோஷன்ல வச்சு விளையாடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது குறிப்பா சில மனிதர்கள் எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னும், சில மனிதர்களால அன்பு எப்படி பரவுது அப்படிங்கிறதும் ரொம்ப அழுத்தமா இந்த படத்துல சொல்லியிருக்காரு. குறிப்பா நம்ம ஊரு எந்திரன் படத்தினுடைய கதைக்களம் எப்படி இருக்கு, அதே போலதான் இந்த படத்தினுடைய கதைக்களமும் அமைஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தினுடைய அந்த விக்டர் அப்படிங்கிற விஞ்ஞானி ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுடைய கண்டிப்புலதான் வளருவாரு. இவர் வளர்ந்த அன்பை போதிப்பாருன்னு பார்த்தா, இவர் உருவாக்கின அந்த கிரியேச்சரையே பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு. ஒரு கட்டத்துல அதாவது மனிதன் மிருகமாகிறதும் பிணக்குவியிலிருந்து உருவான ஒரு உயிர் அன்பை தேடி அலையுமான அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரசிக்க வைக்குது. ஒரு கட்டத்துல அந்த ராட்சசன் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறதாகட்டும், அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கண் தெரியாத தாத்தா மூலமா சோ அந்த ராட்சசனுக்கு கிடைக்கிற அந்த அன்பின் மூலமா அந்த ராட்சசன் மனம் மாறதா இருக்கணும், அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே ரசிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த படத்தினுடைய சிஜி ஒர்க் எல்லாம் வேற லெவல் எடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த மனித பாகங்களை எல்லாம் கனெக்ட் பண்ற விதமாகட்டும் மிரட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அற்புதமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதையா இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும், சிஜி ஒர்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு சொல்றதை விட இதயம் பலகீனமானவர்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா மனித பாகங்களா அந்த அளவுக்கு கொடூரமா காட்டியிருக்காங்க. அதனால இதயம் பலகீனமானவர்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது. மொத்தத்துல இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.